அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மளோடு இருந்தால் இந்த மகிழ்ச்சியும் மன அமைதியும் என்ன நடந்தாலும் நம்மளை விட்டு போகாது இல்லையா? ஏனென்றால் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் அல்லவா? அந்த நிறைவு நம்ம கூட இருக்குது அல்லவா? அந்த நிறைவை கொண்டு தான் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்கிறோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 65 இறை வார்த்தை 17-19 முடிய. இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்கரலும் ஒருபோதும் கேட்கப்படா. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் புதிய மண்ணுலகம் புதிய விண்ணுலகையும் அவரை பறிக்கிறார். அப்போ கடந்த ஆண்டு நாம் எப்படி இருந்தோம், எந்த நிலையில் இருந்தோம் சிந்திக்கிறோம் இல்லையா? அதையெல்லாம் விட்டு இந்த ஆண்டு நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அப்போ எல்லாமே புதிதாக மாறும்போது அனைத்துமே நிறைவாக இருக்குமா இல்லையா? அப்படி நாம் புதிதாக புதிய ஆன்மாவோடு நாம் இணைந்திருக்கும்போது நம் ஆன்மாவை சுத்தமாக வைத்து அவரோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மகிழ்ச்சி படுகிறார். ஏனென்றால் பழையது அனைத்து அவர் நினைத்து பார்க்கல. நாம் செய்த பாவங்களோ குற்றங்களோ எதையுமே நினைக்கல. அவர் தூக்கி வீசிடுறார். அப்போ வீசின பிறகு நாம் அதை பழையபடி திரும்பி போகலாமா? என்ன பாவங்கள் ஒய்யாமல் பாவம்னு சுட்டி காட்டிங்களேன்னு நினைக்கலாம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது என்ன? நம்ம கோவப்படுறோம், நம்ம எரிச்சல் படுறோம், பிறரை குற்றப்படுத்துகிறோம், முறுமுறுக்கிறோம், பிறரை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். பார்த்திங்களா? அது பாவம்தான். நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கிறது கண்டுகொள்வதே இல்லை. அவர்கள் நம்மளோடு தான் இருக்கிறார்கள். எந்த நிலையில் இருக்கிறார்கள், நம்மளால் அவளுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா, அதெல்லாம் கண்டுகொள்றதில்லை. அப்படி கண்டுகொள்ளாத போதுமே அவர் நம்ம மேல் கோவப்படுகிறார். அப்போது நம்ம கடந்த காலத்தை விட்டு இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஆண்டு புதிதான ஆண்டு, இந்த ஆண்டை நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்து கொள்ளும்போது கண்டிப்பாக நாம் அவருக்குள் நிறைய இருக்கும்போது நம்மளை குறித்து, நாம் வாழுகின்ற நாட்டை குறித்து, நாம் வாழுகின்ற இடத்தை குறித்து அவர் பூரிப்படைவார். இனி அங்கே அழுகையும் கூக்கரலும் ஒருபோதும் கேட்காது, கண்ணீரே இருக்காதுன்னு சொல்கிறார் இல்லையா? எந்த ஒரு இழப்பும் நமக்கு இருக்காது அவரோடு நாம் இணைந்து இருக்கும்போது. அப்படி அவரோடு இணைந்திருக்கும் அந்த வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து நடக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் சில நேரங்களில் மனித பலகீனத்தில் உம்மை விட்டு ஒரு அடி நகண்டு போகிறோம். அது இனிமேல் இல்லாதவாறு தேவரே நீர்தாமே எங்களை தற்காத்து வழிநடத்த வேண்டும். எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் எப்போதும் உம்மோடு இணைந்து நடக்கும் வரத்தை தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.